ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருந்தோம்ல, நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான தான் இன்னைக்கு வந்து ஒரு லாகு. நிறைய பேர் என்ன கேட்குறோம், நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் நிறையாவே இருக்குது. நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்கன்னுலாம் நிறைய நினச்சேன். ஆனால் கேட்டதே நிறைய பேர்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து சொன்னதுக்கு மதித்து நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, நல்ல நல்ல கமெண்ட்லாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம், ஓகேவா? பார்த்துடலாம் என்னென்ன கமெண்ட் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாரும் கமெண்ட்டும் இன்னைக்கு நாங்கள் படிப்போம் கண்டிப்பாக. எல்லா கமெண்ட்டுமே படிப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கமெண்ட்டு நான் வந்து இந்த வாட்டி பேர்லாம் வந்து யாருதுமே சொல்லலை. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கமெண்ட்டை மட்டுமே படிக்கலாம் அப்படின்றனால தான். சரி, ஓகே, நம்ம கமெண்ட்டில் பார்க்கலாம். உங்கள் 2 பேர் ஒரிஜினல் நேம் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னோட நேம் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பிரிஸ்கில்லா என் நேமு. இவங்க பார்த்தீங்கன்னா குட்டி. இவங்களோட ஒரிஜினல் நேமே பார்த்தீங்கன்னா குட்டி தான். அதனால மட்டும் தான் நான் டேட்டூ போட்டிருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து அதை ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? எங்க ஐடியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏஞ்சல் தான் போடுவாங்க. குட்டி ஏஞ்சல் தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு நேம் என்ன, ஏன் ஐடி பேரும் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? ஒரிஜினல் நேம் தான் நாங்கள் ஐடியிலேயே போட்டிருக்கோம். ஆமா, எங்களோட நேம் தான் அதுலயுமே நாங்க போட்டிருப்போம். பார்த்தோன்னே எங்களை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட், எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? இது வந்து ஆக்சுவலா இருங்க, அங்க இருக்கு நிறைய இததான் கேட்டிருக்கீங்க. எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க, எப்போ மேரேஜ். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சும்மா ஒரு எப்படி சொல்றது, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், விளையாட்டுக்கு கோயிலில் கூப்பிட்டு போய் இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தாலிலாம் வச்சு கட்டிட்டேன். அதில் 3 மூவியில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம் பாருங்க, அதுதான். இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்டே பண்ணியாச்சு. இது வந்து அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணுறதுலாம் இப்போ இல்லை. ஒரு ஃபோட்டோ நிறைய பேர் கிராண்டாக பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்டீங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அங்க எங்க போட்டோ பார்க்காதவங்க 3 மூவி இதுல ஒரு போட்டோ நாங்க ஆல்ரெடி இன்ஸ்டாலே போட்டிருப்போம், பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நம்ம போயிடலாம். நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்களா பாப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம், இதுல என்ன டவுட்டு தெரியல எனக்கு. ஹாப்பியா தாங்க இருக்கும், சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இது வந்து படிச்சிடலாமா? உங்களுக்கு முன்னாடி உங்களை விட பெஸ்டா இருந்து இல்ல இந்த கமெண்ட் இல்ல இந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேணாம். யார பத்தி கமெண்ட்ல பண்ணாதீங்க, யார பத்தியும் பேசாதீங்க, ஓகேங்களா? அதனாலதான் இதை பேசல. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் படிச்சிடலாம். ஏஞ்சல் அக்கா அண்ட் குட்டி மாமா உங்ககிட்ட பேசணும், ப்ளீஸ் 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 அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சாட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா பேசுவோம். நைட்டே பேசாமலாம் இருக்க மாட்டோம், ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து எடிட்டிங்லேயே உட்காந்துட்டேன்னா நான் வந்து அதை மட்டும் தான் பார்ப்பேன். இவங்க வந்து வீட்டில் இருக்க கொஞ்சம் வேலை அந்த மாதிரிலாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து நீ இது நிறைய அப்படி கிடையாது. எனக்கு எடிட்டிங் வேலை இருந்தா நான் எடிட்ல உட்காந்துட்டேன்னா என்னை வந்து இவங்க கூப்பிட்டாலே கத்துவேன், அப்படியே மூஞ்ச லட்சம் மாதிரி கத்திட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்ன ஏதாச்சும் ஒரு வேலையில உட்காந்தாதான் என்ன கூப்பிடுவியா, சும்மா நோயின்னு இருக்காது, இது இந்த வேலையை நீயும் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு மூஞ்சல. ஏன்னா வந்து அதை நான் கரெக்டா பண்ணணும், அப்படி கொஞ்சம் இடத்துல கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன நீங்க திமுறா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்க பதில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாட் பண்றோம், நீங்க ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நாங்க வந்து சரியா பார்க்க மாட்டோம், அதான் ப்ராப்ளம். வந்து நாங்க உள்ள போய் பார்க்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமா, அதனால எங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதனாலதான் நாங்க பார்க்க மாட்டோம். மற்றபடி நாங்க நிறைய பேருக்கு நாங்க ரிப்ளை பண்ணிருக்கோம். நிறைய பேருக்குலாம் ரிப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் பேட் கமெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்க மோஸ்ட்லி யாருக்குமே பண்ணதே இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். நீங்க மறுபடியும் ஹாய்னு போடுங்க. அடுத்தது வந்து ஏஜ் என்ன
உங்க 2 பேருக்குமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்றேன், என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 24, அவளோட ஏஜ் பாத்தீங்கன்னா 20. நான் ஆல்ரெடியே லாக்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். ஏஜ் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க கம்மியா இருக்கு நீங்க போய் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. அதுக்காக எங்களோட ஆதார் கார்டுலாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எங்களோட ஏஜ் அதுதான். ஏஜுக்குலாம் என்னதுங்க இது, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டோம் நாங்க நிறைய ரிப்பீட்டடா. அதனால இதுதான் ஏஜ். எனக்கு 24, அவங்களுக்கு 20. ஓகே ஓகே ஓகே. அடுத்த क्वेश्चन போயிடலாம். அக்கா அண்ணா எனக்கு எதுவும் கேட்க வேண்டியது இல்லை, எனக்கு ஒரு ஆசை மட்டும் இருக்கு, உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து எதுவும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கனால தான் நான் படிக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பா நாங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கோம். கண்டிப்பா வாங்க மீட் பண்ணலாம். எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, எப்பயாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகே. அடுத்த क्वेश्चन. அக்கா அண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் ரிப்பீட்டா? அது வந்து நிறைய பேர் கேட்டீங்க எப்படி சொல்றதுன்னே தெரியல. எங்க வீட்லயே ஆல்ரெடி போட்டோ இருக்கு, பாக்காதுங்க. ஹோம் டூர் போடுவோம், அதுல பாத்துக்கோங்க. அது வந்து நாங்க போட்டோக்கு எடுத்திருக்கோம். ஆனா நாங்க வந்து பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது நாங்க வந்து ஆல்ரெடி சென்னையில வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம சொல்லல. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணியாச்சு. ஒரு வாட்டி தாங்க பண்ணுவாங்க, மறுபடியும் பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ணியாச்சுப்பா. வேற எங்க இருக்கீங்க குட்டி ஏஞ்சல் அப்படின்னு? சென்னையில தான் இருக்கும். எப்போ கல்யாணம்? அததான் ரிப்பீட்டா கேக்குறீங்க. அப்புறம் வந்து குட்டி நீங்க பாயா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறீங்க. குட்டி பாத்தீங்கன்னா பாய்லாம் இல்லைங்க, அவங்களும் கேர்ள் தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கெட்டப் பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் பாய் எல்லாம் கிடையாது, நான் பொண்ணுதான். நீங்க எந்த ஏரியா அக்கா மாமா அப்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்க சென்னையில தான் இருக்குமே. ஏரியானாலே அது சென்னை தான். எப்படி நீங்க லவ் பண்ணீங்க, அப்புறம் உங்களுக்கு எப்படி லவ் வந்துச்சு, அதுவும் பொண்ணு மேல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் அப்படி கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து அது என்ன தெரியல, அது என்ன அதுவும் பொண்ணு மேலனா, அதுவும் வந்து அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. அது எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க எதை மீன் பண்ணி கேக்குறீங்கன்ட்டு. லவ் வந்து யார் மேல வேணா வரும், அதுதான் உண்மை. அது வந்து அதுவும் பொண்ணு மேல, உங்க அம்மா மேலலாம் நீங்க லவ் பண்ண, உங்க அம்மாவெல்லாம் நீங்க லவ் பண்ண மாட்டீங்களா? அப்படி கிடையாது. இவங்க மேல எப்படி பர்டிகுலரா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி லவ் ஸ்டோரியில சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்க. அவ்வளவு. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை. ஹாய்ன்ட்டு யாரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்களுக்காக ஹாய். யார் என்ன சொன்னாலும் நீங்க பிரியக்கூடாது, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க பிரியக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் இப்படிதான் இருப்போம், எல்லாரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும். அப்புறம் உங்க நேட்டிவ் பிளேஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னோடது சென்னை. குட்டிது வந்து குட்டி தான் சொல்லுவாங்க. என்னோடது விழுப்புரம். ஆனா மும்பையில வந்து நாங்க இருந்திருக்கோம். அங்க வந்து எப்படி சொல்றது, அப்பா அம்மா இருக்கும் போதுல இருந்து நாங்க மும்பை, இன்னமும் அங்க இருக்காங்க தான். ஆனா இவங்க பிறந்தது பாத்தீங்கன்னா விழுப்புரம் தான். ஆனா இவங்க அப்பா அம்மா இருக்கிறதுலாம் வந்து மும்பை, இந்த பொழைக்க போன இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மும்பையில தான் இவங்க வந்து இருந்ததே அதிகமா. விழுப்புரம் எல்லாம் இல்ல. அதான் அப்படி புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லணும். ஓகே. அப்புறம் நல்ல கேமரால வீடியோ போடுங்க அப்படின்னு. அது வந்து கேமரா ஓகே தான்ப்பா, ஆனா வந்து வீடியோ எடுக்க தான் அந்த அளவுக்கு ஆள் யாரும் இல்லை எங்களுக்கு. அதனாலதான் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். நாங்களே தான் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கேமரா அங்க இங்க வைக்க வேண்டியதா இருக்கு, பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ண வேண்டியதா இருக்குது. அவளை நான் எடுக்க, அவன் என்ன எடுக்க அப்படின்றதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். அது இல்லாம இது ரொம்ப பழைய மாடல் தான் நாங்க வச்சிருக்கிற கேமரா. கிட்ட அவ்வளவு வந்து போன் வந்து இல்ல, நாங்க கேமரா வேற டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சிருக்கும். 2 பேர் போனுமே அவ்வளவு ஒர்த் இல்ல. ஏதோ கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆள் எடுக்கணும். அதுவும் வந்து இந்த மாதிரி லாக் எல்லாம் பாத்தீங்கன்னா நிக்க வச்சா நின்னுட்டு அது பாட்டு இருக்கும். அதுவுமே இப்படிதான் நிக்கும் கேமரா, இப்படி நிக்காது. இப்படின்னா நாங்க ரீல்ஸ் எல்லாம் கூட எடுத்துப்போம். ஸோ வந்து யாருன்னா அது எடுத்தா மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் பர்டிகுலரா ரீல்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேமரா தான் எடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது அமௌண்ட் வந்தால் கண்டிப்பாக ஃபோன் வேறு ஏதாவது எடுக்கும் போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் நம்புகிறோம்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்குமே அந்த அளவுக்கு தெரிலன்னு தான் சொல்றாங்க நிறைய பேருமே. வேற என்ன பண்றதுக்கு, அந்த அளவுக்கு பட்ஜெட்ல எங்கள்கிட்ட இல்லை அப்படின்றனால சரின்னு இருக்கோம். சரி, ஓகே, அடுத்தது போயிடலாம். ஏன் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நாங்க வந்து என்ன பண்றதுன்னா பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரதுனாலதான் எங்களால ரிப்ளை பண்ண முடியல. நாங்க உள்ள போய் பார்க்க மாட்டோம். மற்றபடி எங்களோட ஃபேன்ஸ் கிட்ட நாங்க பேசாமலாம் கிடையாது. அவங்கள பார்த்தோம்னா கண்டிப்பா நாங்க கமெண்ட் பண்ணுவோம் தான், பண்ணாமலாம் இல்ல. தப்பா நடக்கல பார்த்தாங்கனாலே நாங்க நல்லா பேசுவோம். நாங்க போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் போவோம். மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க பார்த்தோம்னா ரிப்ளை பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா அண்ணா உங்க மேரேஜ்க்கு எங்களை கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்க இன்னும் கிராண்டா பண்ணணும் எல்லாரும் இது பண்ணி அப்படின்னா கண்டிப்பா கூப்பிடுறோம். ஹாய் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. ஹாய். நீங்க ஏதாச்சும் சின்ன பிஸ்னஸும் பண்ணுங்களேன், அப்படியே ஏதாச்சும் கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கோம். ஏன்னா சும்மாவே இருக்க முடியாது. நாங்கள் வந்து என்னன்னா அது வந்து என்னன்னு சொல்லலை, சின்னதாக ஒரு கடை மாதிரிலாம் நாங்கள் போட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் என்ன ஒன்று போட்டிருந்தோம், அந்த அளவுக்கு வந்து எதுவும் சரியாக ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து எதாவது ட்ரை பண்ணலாம் தான் இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட்லாம் ப்ராப்ளம்னால கொஞ்சம் எதாவது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக ஏதாச்சும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். நான் இது வந்து இவங்ககிட்ட அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. கோர்ஸ்லாம் வந்து படிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து அது வந்து இருக்குமானு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அப்புறம் வந்து ஒருத்தவங்க ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க. அவங்களுக்கு ஹார்ட். ஹாய் அக்கா அண்ட் அண்ணா, நீங்க அதேதான் எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒருத்தவங்க முன்னேறத்துக்குள்ள தட்டிவிட நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் உதச்சி தள்ளிட்டு நீங்க மேல வரணும். 143 KA அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குட்டி ஏஞ்சலா தான் சொல்றாங்க. கரெக்ட். அது வேணா உண்மைதான். நம்ம முன்னேறோம்னு நினைக்கும் போது யாராவது அது யாருன்னு சொல்ல விரும்பல, எல்லா கூட இருக்கவங்களே தான் இருப்பாங்க, வேற யாரும் இருப்பாங்க, வெளியெல்லாம் வருவாங்க. வந்து நம்மளுக்கு வந்து ஐயோ இவங்களா எதுக்கு முன்னேறணும் அப்படி ஒரு நேரத்துல அப்படி பாவம் பாக்குறதே கிடையாது. இதுங்க பாரு எப்படி முன்னேறிச்சுங்க, இதுங்க பாரு எப்படி எங்க இருந்துச்சுங்க, இதுங்களை நான் இப்படி பார்த்தா இப்ப இப்படி இருக்குதுங்க. இந்த போராம தான் மெயினா. போராமையிலே நாங்களாம் எப்படி சொல்றது, என்ன போராமையா இல்ல கண்ணு படிச்சாலாம் தெரியாது. நாங்க ஒரு 1 month ஃபுல்லா வீட்டுல தான் கிடந்தோம், படுத்த படுக்கையாவே. அந்த அளவுக்கு ஆயிட்டோம். அதுதான் உண்மையே. ஒருத்தவங்க முன்னேறாங்கன்னா அவங்கள முன்னேற சொல்லி விடவே மாட்டாங்க. அதுதான் கூட இருக்கிறவங்களே. கரெக்டா தான் சொல்றீங்க. அடுத்து நீங்க அப்படின்னு போட்டு ஒரு இடத்த பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த இடம் பேர் நான் சொல்லல. அந்த இடம் தானே நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்ககிட்ட நான் கண்டிப்பா பேசணும், நான் உங்க பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நாங்க வந்து எங்கேயாச்சும் இருந்தா கண்டிப்பா பேசுங்க. நாங்க எங்கேயாவது வெளியில போகும்போது அந்த ஏரியால எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, அதனால நீங்க அந்த ஏரியாவான்னு கேக்குறீங்க. எங்கேயாவது நாங்க வெளியில தான் ரவுண்ட் அடிப்போம், மற்றபடி எங்க ஏரியாலாம் வந்து சென்னை தான். நாங்க வந்து அங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு கிடப்போம் லோக்கலா, அதனால பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பார்த்தா மீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பா. நீங்க எப்படி லவ் பண்ணீங்க அந்த ஸ்டோரி சொல்லுங்க. லவ் ஸ்டோரி பார்க்காதவங்க மறக்காம பார்த்து பாருங்க. பார்ட் 2 வரைக்கும் இருக்குதானே? ஆமா, பார்ட் 2 வரைக்கும் இருக்கு. 3 எடுத்தாச்சு, ஆனா நாங்க இன்னும் அப்லோட் பண்ணல. சோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நீங்க அந்த ரெண்டுமே பாருங்க ஃபர்ஸ்ட். என்னது எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்களா? ஆஹா, நீங்க எப்படி லவ் பண்ணீங்க அந்த ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் பார்ட் 2 வரைக்கும் போட்டிருக்கோம், அது வரைக்கும் பாருங்க. 3 வந்து எடுத்துட்டோம், பட் ஆனா இன்னும் எடிட் பண்ணல. எடிட் பண்ணி கண்டிப்பா போடுறேன். ஹாய் அக்கா அண்ட் அண்ணா. அக்கா அண்ட் அண்ணா, ஹவு மெனி இயர்ஸ் யூ லவ்? எவ்வளோ வருஷம் நீங்க லவ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறீங்க. நாங்க வந்து 4 வருஷம் ஆகல, இப்ப வந்துச்சுன்னா 4 வருஷம். ஓகேங்களா? போன வருஷம் தான் 3rd இயருக்கு போகணும்னு சொல்லி நாங்க மும்பைல போட்டிருந்தோம். ஸோ 4 இயர்ஸ் ஆக போகுது. ஹாய் அப்படின்னு யாரை சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு ஹாய். எந்த ஊர் நீங்க? சென்னை. லவ் யூ குட்டி ஏஞ்சல் அப்படின்னு அனுப்பிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க என்ன ஊரு? ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. நீங்க எந்த ஊரு? அதுதான் மறுபடியும் அதான் கேட்டிருக்கீங்க. நாங்க 2 பேரும் சென்னையில தான் இருக்கோம், எங்கேயும் போகல. நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ இன்னும் கிராண்டா பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்துருங்க. என்ன பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க சிஸ்டர்? நான் இதுக்கு முன்னாடி கால் சென்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க பாத்தீங்கன்னா கொரியர் வேலை தான். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சாங்க. இப்போ கொரியர் வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க, அப்புறம் ஹாய் அனுப்பியிருக்கீங்க. ஆர் யூ காய்ஸ் மேரிட்? வாட் இஸ் யூ ஏஜ் போத் ஆஃப் யூ? யூ காய்ஸ் ஆர் கியூட், டோன்ட் கிவ் அப் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. வாட் ஆர் யூ போத் ஆஃப் யூ? யுவர் காய்ஸ் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்காங்க. உங்க 2 பேரோட ஏஜ் என்ன? சொல்லியாச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நீங்க கமிட்டடா இருப்பீங்களா? இது ஏன் கேக்குறீங்கன்னு எங்களுக்கு, நான் இதை சொல்ல விரும்புறேன். ஏன் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மத்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, நம்ம அதை சொல்ல விரும்ப கூடாது. சரிங்களா? அது வந்து அவங்களே போயிட்டாங்க இவங்களே போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க. இருக்கிறவங்கள பத்தி சொல்லுங்க. பரவாயில்ல, இவங்க 4 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்பட்டு இப்பதான் நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுறாங்க. யார் வேணா அப்படின்னு சொல்லுங்க. யார் வேணா எப்ப வேணா, யாருக்கு என்ன வேணா நடக்கலாம். அது நாளைக்கு நான் இருப்பேனானே எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. நீங்க கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா நாங்க இருந்து காட்டுவோம். கண்டிப்பா நாங்க வந்து யாருக்குமே தெரியாத முன்னாடியில இருந்து நாங்க இவ்வளோ 3 வருஷமா கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இது 4வது வருஷம். இப்போ எல்லா பப்ளிக் மீடியால எல்லாத்துக்குமே வந்துட்டோம். அது இல்லாம எனக்கு வந்து எப்படி சொல்றது, என்னன்னாலுமே நான் போகணும்னு ஆசைப்படவே மாட்டேன். எப்பயுமே எங்களுக்குள்ள சண்டை நிறைய வரும். சண்டாலுமே நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி சண்டை வராமலாம் யாருக்குமே இருக்காது. சண்டைலாம் வரும். சமாதானப்படுத்தி எப்படியா இருந்தாலும் அவளை நான் கூட்டிட்டு வந்துருவேன். அதனால நாங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கோம். இன்னும் எவ்வளவு வருஷம்னாலும் நாங்க இப்படியே தான் இருப்போம். கண்டிப்பா இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட். ஹாய் மை லவ்லி கப்பிள் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. தேங்க்யூ ப்ரோ அண்ட் சிஸ். நீங்க என்ன வீடியோ பண்ணாலும் நான் உடனே பார்த்துருவேன். யூஆர் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்பியிருக்கீங்க. எதுக்குன்னு தெரியல. சரி, ஓகே, தேங்க்யூ. நான் போக வேண்டியதான் நம்ம. அடுத்து ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஹாய், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீடியோ எல்லாமே நல்லா இருக்கு. கீப் ராக்கிங், என்ஜாய் யுவர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. கண்டிப்பா இருக்கிறது எப்படி சொல்றது, ஒரு லைஃப் தான். அது பிடிச்சவங்களோட இருந்துட்டு சந்தோஷமா போகணும். அதான் நான் உங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஆனா நீங்க பேசவே மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பேச மாட்டீங்க சிஸ்டர்? உண்மையுமே நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது பேச முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இப்படிதான் சொல்றீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நாங்க கமெண்ட் வீடியோ எல்லாத்தையுமே கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க எடுக்கிறோமே. ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எங்களால போய் பார்க்கல, நாங்க பேட் கமெண்ட் வரும்ன்றதுனால தான். மற்றபடி தப்பா நினைச்சுக்காது. நாங்க பாப்போம், பட் ஆனா பேசக்கூடாதுலாம் கிடையாது. நாங்க கண்டிப்பா பேசுவோம். அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். ஹாய், ஓய், என்ன பண்றீங்க அந்த மாதிரிலாம் இருக்குமா? நம்ம வந்து அவ்வளோ வந்து அந்த கமெண்ட் குள்ளேயே நாங்க போக மாட்டோம். நம்ம வீடியோ வேலை அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இதுலயே டைம் கரெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நாங்க வந்து அப்படிலாம் கிடையாது. நாங்க இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டிப்பா நாங்க பேசுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா? எல்லாருமே அதை தான் கேட்குறீங்க. கண்டிப்பா நாங்க எல்லார்கிட்டயுமே பேசுவோம். எல்லாருமே எங்க சிஸ்டர், பிரதர் அந்த மாதிரி தான். ஸோ வந்து யாரும் அப்படி சொல்லாதீங்க, கஷ்டமா இருக்கு. பிரதர் சிஸ்டர், நீங்க எப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி மேரேஜ் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான இன்னும் காசு எங்ககிட்ட இல்லைங்க. நாங்க இன்னும் அதுக்கான இதுக்கு ஒண்ணு வரலன்றது மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா, அதுக்கான நம்ம இன்னும் அதெல்லாம் வந்து இதுவாகல. நம்ம ஃபர்ஸ்ட் முன்னேறதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கிட்ட காசுலாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ராப்பரா எல்லாமே பண்ணிடுவோம். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. டெல் யுவர் ரியல் ஏஜ். உண்மையான ஏஜ் என்ன அப்படின்ட்டு அப்படியே கேட்டிருக்கீங்க. உண்மையான ஏஜே 20, 24. தயவு செஞ்சு சொல்ற ஏஜ் என்ன? நீங்க சில்ட்ரன்ஸ், சின்ன பசங்க அப்படிலாம் கண்டிப்பா யாரும் சொல்லாதீங்க. என்ன படிச்சிருக்கீங்க 2 பேரும்? பேட் கமெண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? லைஃப், யூடியூப் அப்படின்ட்டு இறங்கிட்டாலே எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பேட் கமெண்ட்ஸ்லாம் முக்காவாசி சொல்ல போனா அவ நிறைய படிப்பா. அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். கண்டபடி திட்டுவான். நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை, ரிட்டன் நீ பதில் அடிக்காத. யாருக்கும் பேசணும்னு அவசியம் கிடையாது.
அவன் பேசுறானா பேசிட்டு போகட்டும். இவன் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள திட்டும் போது நமக்கு இருக்கிற மரியாதை போயிடும். வேணாம், பேட் கமெண்ட் போடுறவன் போடுவான் தான், அவ தான் நான் இது பண்ணுவாளே படிச்சு சொல்லுவான். என்ன பண்றது, எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் சோஷியல் மீடியான்ட்டு இறங்கிட்டோம்னா ஃபேஸ் பண்ணலாம். ரொம்ப மோசமான பேட் கமெண்ட்ஸ் போடுவானுங்க. ஏன் இப்ப நாங்க ரிப்ளைக்கு எடுத்திருக்கிறதுலே நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு 5 பேட் கமெண்ட் பார்த்துட்டு அதெல்லாம் தட்டி விட்டு தான் படிக்கணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பானுங்க. அப்படிலாம் என்ன பண்றது, தட்டி விட்டு தான் போகணும். எல்லாமே நம்ம வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்க பேசுங்கடா, நாங்க வந்து இதுதான் இப்படிதான் இருப்போம் அப்படின்ட்டு எவ்வளவு பேசுவானுங்க அவனுங்க. அந்த டைப் போற வரைக்கும் தான் அவங்க பேச பேச நம்ம மேல மேல வரணும். அதுதான் முன்னேற்றம். ஓகே, ரொம்ப அழகா இருக்கீங்க குட்டி ஏஞ்சல். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் குட்டி ஏஞ்சல், எப்படி இருக்கீங்க குட்டி ஏஞ்சல்? ஐ லைக் யூ குட்டி ஏஞ்சல். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பார்ட் 2 வரைக்கும் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஏன்னா அதுலதான் உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி எந்த இடத்துல இருந்து லவ் பண்ணிட்டு எப்படிலாம் வந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அது எல்லாமே அதுல இருக்கும். கரெக்ட், பாத்துக்கோங்க. ஹாய், ஐ எம் ஷரீன். நான் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டேன், பட் நீங்க ரிப்ளை பண்ணல. இப்போ சொல்லுங்க கேட்டீங்க. கண்டிப்பா சென்னையில தான் இருக்கும், பார்க்க வாங்க. கண்டிப்பா நிறைய பேர் எங்களை பார்ப்பாங்க. வழியில எல்லாம் நிறைய பேர் பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அவ்வளோ எப்படி சொல்றது, நாங்க இங்கேதான் இருப்போம், யாரும் பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் எங்களை சொல்லியிருக்காங்க, நாங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு போயிருக்காங்க. ஆமா, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா சென்னைக்கு வாங்க, மீட் பண்ணுவோம். ஓகே, நீங்க ஸ்கூல் போறீங்களான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க இப்பதான் சொல்லிட்டே இருந்தீங்க, எப்படி வேஸ்ட் பண்ணி வரீங்கன்ட்டு. தெரியல, இப்படிலாம் கமெண்ட் பண்ணா என்னத்தான் பண்றது? எவன் கேக்குறான் பாரு, ஸ்கூல் போனீங்களா? இப்பதான் சொல்லிட்டேன் 24, எனக்கு அவளுக்கு 20. ஸ்கூல் போனீங்களான்னு கேக்குறான். சேர்த்து விடுங்க மறுபடியும். வைத்தியகாரங்களாம் இப்படிதான் கேட்பானுங்க. சரி, நீங்க என்ன ஆனா ஸ்கூல் போறானா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்மள சொல்றோம். சரி, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க, எப்படி ஃபேமிலிய பாத்துப்பீங்க? ரொம்ப கஷ்டம் தான், என்ன பண்றது. நான் கொரியர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அவ வீட்டுல தான் இருக்கேன். நான் வீட்டு வேலை பாப்பேன், எடிட் பண்றது. கொரியர் வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க வீட்டு வேலை பார்ப்பாங்க. சோ இப்படிதான் வந்து இது பண்றோம். நாங்க வந்து நைட்டு 1 மணிக்கு அந்த மாதிரிலாம் வீடியோ எடுப்போம், 2 மணிக்கு எடுப்போம். நாங்க தூங்குறதே பாத்தீங்கன்னா 4 மணிக்கு தான் தூங்குவோம். எனக்கு எடிட்டிங்லாம் போச்சுன்னா 2 மணிக்கு நான் தூங்குவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ வந்து இப்படிதான் நம்ம வந்து ஏதோ ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஃபேமிலி எப்படி பாத்துருக்கீங்க? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி இருக்காங்க. ஸோ வந்து எங்க 2 பேர் தான் நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஃபேமிலியும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்.